நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இருக்கிற பல சீனியர்களை ஓரங்கட்டிட்டு அந்த இடங்களுக்கு துடிப்பான ஜூனியர்களை கொண்டு வர திட்டத்தை திமுக தயார் செய்யுதான். ஏற்கனவே சீனியாரிட்டி இருக்கிறதாலேயே அமைச்சர் பதவி பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க மாட்டேன், எவ்வளவு வெற்றிகளை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் பதவின்னு முதல்வர் ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசியிருந்தாரு. அதன்படி இப்ப இருக்கிற சில அமைச்சர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்னு சொல்றாங்க. திமுகவோட பொதுச் செயலாளரா இருக்கிற துரைமுருகனுக்கு மீண்டும் காட்பாடியில போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அமைச்சர் பொறுப்புக்கான எந்த உறுதியையும் தலைமை கொடுக்கலையா. ஈரோடு மாவட்டத்துக்கு அமைச்சர் முத்துசாமிக்கு பிறகு ஈரோடு எம்பியான பிரகாஷை முன்னிலைப்படுத்த போகுதாம். இத மனசுல வச்சுதான் உதயநிதி ஸ்டாலினோட பரிந்துரையாக பிரகாஷுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஈரோட்டுல சீட்டு கொடுத்துச்சு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகளையும் கைப்பற்றணும்னு அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கான் திமுக தலைமை. எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கலனா அந்த மாவட்டத்துல பெரிய மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகு வர்ற ரிசல்ட்டை பொறுத்து ஈரோடு மாவட்டத்துக்கான முகமா பிரகாஷ் இருப்பாருன்னு பேசுகிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புது முகங்களை அடையாளம் கண்டு வெயிட்டிங்ல வச்சிருக்கா அறிவாலயம்.